திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளில் நடைபெறும் கனிம வள கொள்ளையை தடுக்க சமூக ஆர்வலர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம், ராஜகப்பட்டி, கம்பிளியம்பட்டி, ஆத்தூர் சட்டமன்றத்தில் பண்ணைப்பட்டி, சுள்ளெரும்பு என மாவட்டம் முழுவதும் அரசு புறம்போக்கு நிலங்கள், ஆறு, குளம், குட்டை என அனைத்து இடங்களிலும் அனுமதி இல்லாமல் மண் வளத்தை சுரண்டப்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் நத்தம் அருகே செங்குறிச்சி முத்துக்குளம் கண்மாயில் இன்று அனுமதியின்றி மண் திருடப்பட்டு வருவதாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு தமிழர் தேசம் கட்சியினர் சென்று பார்த்தபோது வாகனங்களில் இயந்திரம் மூலம் மண் அள்ளிக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மண் அள்ளிக் கொண்டிருந்தவர்களை கண்டித்து அள்ளிய மண்ணை அதே இடத்தில் கொட்ட வைத்து எச்சரித்து திருப்பி அனுப்பி வைத்தனர். மேலும் இதுபோன்ற சம்பவங்களால் அடுத்து வரக்கூடிய 3 மாதங்கள் மழைக்காலம் என்பதால் மழைநீர் நிறைந்து மேடு பள்ளம் தெரியாமல் ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டி செல்பவர்கள், விடுமுறை நாட்களில் விளையாட செல்லும் பள்ளி குழந்தைகள் குளத்தில் நீச்சல் பழக செல்லும் போதும் உயிரிழக்க நேரிடும் என்பதால் இதுபோன்ற செயல்கள் பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் சமூக விரோதிகள் இதுபோன்ற குற்றங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவது குறித்து திண்டுக்கல் ஆட்சித்துறை நிர்வாகமும், புவியியல் மற்றும் சுரங்கத்துறை நிர்வாகம் மற்றும் காவல்துறையும் கண்டுகொள்வதாக தெரியவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாண்புமிகு தமிழக முதல்வர் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளில் நடைபெறும் கனிம வள கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.